இப்போ நம்ம ஒரு ஹேர் பேண்ட் போட போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸு இது. இப்போ மேஜிக் ரிங்கில் 5 எஸ்சி போடணும். 5 எஸ்சி போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி போட்டு அதுலேயே 2 எஸ்சி போடணும். 5 இப்போ எஸ்சி போட்டிருக்கணும் இல்லையா, அது 10 எஸ்சியாக மாற்றி 2வது லைனும் முடிக்கணும். எஸ்சி போட்டோம். இப்போ அடுத்த 3வது லைன் வந்து ஒரு சங்கிலி போட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் 2 போட்டு 20 எஸ்சி போடணும். நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் ஒரு இது ப்ளவும் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது 20 வந்தது இல்லைங்களா, அதில் 3ல் 6 சங்கிலி போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்தது 1 கேப் விட்டு அடுத்ததில் ஆரம்பிக்கணும். கலர் எடுத்துருக்கிறேன். இதுலேயே 2 எஸ்சி பண்ணணும். இதில் 2 எஸ்சி, அதுக்கு அடுத்ததில் 2 எஸ்சி, மொத்தம் 6 எஸ்சி வரும். இப்போ ஒரு சங்கிலி போட்டு இதை பின்னாடி திருப்பிடணும். இப்போ 6 எஸ்சி அப்படியே போட்டுட்டு வரணும். போட்டோம். அடுத்தது வந்து 8 எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் எஸ்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கனாக்கா 8 ஆகிடும். ஃபஸ்ட்டு இதில் 2 எஸ்சி போட்டேன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு வந்து இந்த கடைசியில் மட்டும் 2 போடணும். அப்படி போட்டிங்கனாக்கா 8 வரும். 8ல் 2 லைனு, அடுத்து 10ல் 2 லைனு, அப்புறம் 12ல் ஒரே ஒரு லைன் போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா 2 லைன் போடணும். கடைசியில் வந்து நாட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டு கட் பண்ணிக்கணும். நான் இது மாதிரி 5 கலரில் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஊசியை விட்டு மொத்த நூலையும் கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா நூலையும் இழுத்த பிறகு இந்த பக்கம் இப்படி வந்துடுச்சு. இப்போ பின்னாடி நூல் 5 வந்துடுச்சு. இது ஏற்கனவே இருந்த ஒயிட்டு. இப்போ நம்ம ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து இதில் வச்சு நல்லா டைட்டாக முடி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு முடிச்சுட்டேன். இது ஹேர் பேண்டு நம்ம போட்டுக்கணும். இங்கே கொஞ்சம் கம் வச்சு ஒட்டிடணும்.